எல்லாருக்கும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரு உடனே நம்ம ஹீரோயினோட அப்பாவ பார்க்கணும்னு சொல்லி தான் போயிட்டுருக்காரு. ஏன்னா, அந்த பிரின்ஸ் ஷாவோ அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல. ஸோ, வேகமா அவரு ரூமு கிட்ட போம்போது, "ஐயய்யோ! பாஸ் நில்லுங்க" அப்படின்னு அந்த சங் வரான். "ஏன்டா என்னாச்சு?" "இல்ல பாஸ், பக்கத்து ஊர்ல ஏதோ நோய் வந்து 32 பேர் இறந்து போயிட்டாங்களாம். அது என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துரலாம் வாங்க பாஸ்." "என்னது? இப்ப யார்றா இறந்து போனது? அது தெரியல. ஆனா உங்கள உடனே அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ கையோட கூப்பிட்டுட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தூக்கமே வராம அவங்க அப்பா சொன்னத பத்தியே யோசிச்சுட்டு படுத்திருக்காங்க. அப்ப கூட இருக்க டாயோன் கேட்கிறா, "என்னாச்சு? ஏன் தூங்காம படுத்திருக்கீங்க?" "இல்ல, ஒரு விஷயம் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஒருவேள அது அந்த வண்டிக்குள்ள என்ன நடந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ?" "இல்ல, நீங்க 2 பேரும் வண்டியில வரும்போது நான் நோட் பண்ணேன். அவர் வண்டிக்குள்ள போம்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு, வரம்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு" அப்படின்னு கேட்க, "ஏய் சும்மா இருடி! நான் ஒண்ணும் அத பத்தி யோசிக்கல. அதோட அது வேற விஷயம். இப்ப நான் எத யோசிச்சுட்டு இருக்கேன்னா, எங்க அப்பா சொன்னாருல்ல, அந்த பிரின்ஸ் ஷாவோ எங்களுக்கு 200 பொன்கள் குடுத்து இங்கிருந்து அனுப்பி வைக்கிறதா சொன்னதா? அது நம்புற மாதிரியா இருக்கு. யாருக்கு தெரியும்? ஒருவேள அவரு எங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டா என்ன பண்றது? ஐயோ! இத பத்தி யோசிச்சு என் தல வலிக்குது. இத பத்தி நான் முதல்ல போய் லின்யான் கிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு, நடுராத்திரியே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட கதவ தட்டுறாங்க. பட் ஹீரோ உள்ள இருந்து வரல. அதோடயே அவளுக்கு தெரிஞ்சிருது. எங்கேயோ வேலையா வெளிய போயிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே காலையிலேயே ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. அப்பயுமே அங்க இருக்கவங்க, "அவரு நேத்து நைட்டே ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி வெளியூருக்கு போனாரு. இன்னும் திரும்ப வரவே இல்ல." அப்படின்னு சொல்ல, "இன்னும் வரலையா?" அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஆனா, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட பிரதரையும், அவங்க அப்பாவையும் பார்க்கறதுக்கு, அந்த இடத்துக்கு அந்த பிரின்ஸ் ஷாவோட தூதுவன் வந்திருக்கான். "என்ன விஷயம்?" அப்படின்னு இவங்க கேட்க, "இல்ல, உங்க குடும்பத்தையே பத்திரமா அவரு கூப்பிட்டுட்டு போயி சூஷி சிட்டில விட்டுட்டு வர சொன்னாரு." அப்படின்னு சொல்றான். "என்னது? நாங்க இன்னும் அத பத்தி பேசி முடிவெடுக்கவே இல்லையே." "ஓ! அப்படியா? ஆனா பிரின்ஸ் ஷாவோ உங்கள இப்ப ஏங்க கூப்பிட்டுட்டு வந்து விட சொன்னாரு? சீக்கிரமா கெளம்புங்க." "இல்லங்க, நாங்க இன்னும் அத பத்தி எந்த முடிவும் எடுக்கல. அதோட நாங்க இன்னும் லக்கேஜ் கூட எதுவுமே எடுக்கல." அப்படின்னு சொல்ல, "ஓ! ஒருவேள உங்களுக்கு எங்க கூட வரதுக்கு விருப்பம் இல்லையா? சரி, நான் பிரின்ஸ் ஷாவோ கிட்ட சொல்லிடுறேன்." அப்படின்னு அவன் சொல்ல, இல்ல, நாங்க வர்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி அவரு உடனே லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கெளம்புறாரு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன விஷயம்னு கேட்க, உடனே அந்த பிரதருமே சொல்றான். அப்ப அவங்க, "என்னடா கூப்பிட்ட உடனே பொட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு கெளம்பிட்டீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இத பத்தி நம்ம ஷியா கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்ல, இல்ல. நீங்க இப்போதைக்கு இங்கேயே இருங்க. நாங்க 2 பேர் மட்டும் முதல்ல சூஷி சிட்டிக்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டுருக்கோம்." அப்படின்னு அவங்க கெளம்புறாங்க. அப்ப இவங்க அந்த பிரதர புடிச்சு வச்சுட்டு, "டேய் போறேன்னா உங்க அப்பா மட்டும் போய்க்கட்டும்டா. நீங்க இரு." அப்படின்னு சொல்ல, "அம்மா, அப்பா மட்டும் போய் என்னம்மா பண்ணுவாரு? ஒண்ணு பண்ணு. நீயும் எங்க கூடயே வந்துரு." அப்படின்னு சொல்றான். "டேய், நான் உங்க கூட வந்துட்டா ஷியாவையும் உன்னோட பொண்ணையும் யார்றா பாத்துக்கிறது?" அப்படின்னு சொல்ல, "அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி ஒரு காவலன் கிட்ட குடுத்துட்டு கெளம்பிடுறாங்க. அந்த காவலனும் அந்த லெட்டர நம்ம ஹீரோயின் கிட்ட குடுக்க, அதுல அவங்க எழுதியிருக்காங்க. "இங்க பாரு, நாங்க முதல்ல சூஷி சிட்டிக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். நீ கொஞ்ச நாள் அந்த லின்யானுக்கு துணையா இங்கேயே இரு." அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின விட்டுட்டு அந்த மொத்த குடும்பமுமே கிளம்பி போயிட்டாங்க சூஷி சிட்டிக்கு. உடனே ஹீரோயின், "அட பாவிங்களா! என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவங்க போயிட்டாங்க. முதல்ல அவங்கள போய் புடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து விசாரணைக்காக போயிருப்பாரு இல்லையா? ஆனா அங்க போய் விசாரிச்சா, 32 பேர் இறந்து போனதா சொன்னாங்கல்ல, அது மனுஷன் கிடையாது. மாடு இறந்து போயிடுச்சாம். இப்போ ஹீரோவும், "அட இந்த விஷயத்துக்காக தான் எங்கள கூப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, திடீர்னு எல்லாமே இறந்து போயிடுச்சு. ஏன் இறந்து போயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதான் கூப்பிட்டேன்." அப்படின்னு சொல்ல, "அடச்சே! இதுக்காகவா நான் அவசரமா இங்க வந்தேன்?" அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்ப கூட இருக்க அசிஸ்டன்ட்டும், "யோவ்! உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதுக்கு போய் வைஸ் பிரசிடென்ட்டையே இந்த இடத்துக்கு வர வச்சிருக்க." அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோ, "ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு யாராவது சொன்னாங்களா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "ஆமா. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. ஏதாவது பிரச்சனைனா உங்கள கூப்பிட்டா நீங்க கண்டிப்பா அதுக்கு தீர்வு குடுத்துருவீங்கன்னு சொன்னாரு. அதோட என்னோட மாடெல்லாம் இறந்து போன விஷயத்தையும் சொன்னேன். அப்ப அங்க இருந்தவர் தான் என்ன கூப்பிட சொன்னாரு உங்கள." "அப்படியா? யாரு உங்கள என்ன கூப்பிட சொன்னது?" "அது அவரோட பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க." அப்படின்னு அவரு சொல்ல, "ஏதோ தப்பா தெரியுது. வா நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரிட்டர்ன் வரான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா, அப்பாவ போய் எப்படியோ மடக்கி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு, "என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? கீழ இறங்கி வாங்க." அப்படின்னு சொல்ல, ஷியா நீயும் வந்துட்டியா? வா வண்டியில ஏறு." அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, "அப்போ என்ன செய்றீங்க? வண்டியில இருந்து இறங்குங்க, பேசணும்." அப்படின்னு அவ சொல்றா. அப்ப அந்த வண்டியில இருக்க தூதுவனும், "இங்க பாருங்க, எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்ல, "ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிட்டு போயிடுறேன்." அப்படின்னு ஹீரோயின் வண்டியில ஏறி,
வாங்க நேரம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, முடியாது நாங்க எங்கேயும் வரல. நாங்க பிரின்ஸ் ஷாவோ இருக்க இடத்துக்கே போறோம். நீயும் வா அப்படின்னு ஹீரோயின இழுக்கும்போது, அந்த தூதுவனும் வண்டி எடுக்க, பாவம் நம்ம ஹீரோயினும் இவங்களோட சேர்ந்து மாட்டிக்கிறா. அப்ப பார்த்தா அந்த வண்டி அப்படியே ஷூசி சிட்டிக்குள்ள போகுது. இவங்க அப்ப அந்த இடத்துக்குள்ள போன உடனேயே, அங்க சுத்தி இருக்க எல்லா கதவையுமே மூடிடுறாங்க. அதுவும் இவங்கள சுத்தி நெறைய ஆட்களுமே வந்துடுறாங்க. இவங்களும் எதுவும் புரியாம, "உங்கள பிரின்ஸ் ஷாவோ தான் வர சொன்னாரா?" அப்படின்னு கேட்டா, சீன கட் பண்ணிட்டு காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் புடிச்சு ஜெயில்ல அடைச்சு வச்சிருக்காங்க. "பாத்தீங்களா? அந்த பிரின்ஸ் ஷாவோவ நம்பி வந்தீங்களே, கடைசில எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லி நல்லா திட்டுறாங்க. அப்படி திட்டிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா, அந்த பிரின்ஸ் ஷாவோட பையன் தான். இவனோட பேரு லீ. இப்ப இவன் அப்படியே மொறச்சிட்டே கிட்ட வரான். அதுவும் கையில நெறைய ஆயுதம்லாம் வச்சிருக்கான். உடனே ஹீரோயின் இத பார்த்துட்டு, "இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதோ வேணும்னு தெரியுது. அதனால தான் எங்கள கூப்பிட்டுட்டும் வந்திருக்கீங்க. ஆனா எங்கள காயப்படுத்தினா உங்களுக்கு என்ன தேவையோ அது எப்படி கிடைக்கும்?" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல, நீ ரொம்ப கிளவரான பொண்ணா தான் இருக்க" அப்படின்னு அவரு சொல்லிட்டு, "நம்ம ஒரு கேம் விளையாடலாம். அது என்னன்னா, உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டா, இதோ இருக்கு பார்த்தீங்களா இந்த வெப்பன். இத வச்சு உங்கள நான் கொடுமைப்படுத்துவேன். ஒருவேள தப்பா பதில் சொல்லிட்டா, "தோ பக்கத்திலேயே விஷம் இருக்கு. இத நீங்க தாராளமா குடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க சண்டைக்கு வராங்க. "நீங்க என்ன பண்றீங்க? இதுக்கு நாங்க தப்பா பதில் சொன்னாலும் எங்களுக்கு தண்டனை தான் கிடைக்கும். கரெக்ட்டா பதில் சொன்னாலும் தண்டனை தான் கிடைக்கும்" அப்படின்னு சொல்ல, அதோட இந்த கேமுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த ஸ்பூன நான் சுத்தி விடுவேன். அந்த ஸ்பூன் யார பார்த்து நிக்கிதோ, அவங்க தான் என் கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உனக்கு ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கேளு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பட் அவன் சரியான சைக்கோவா இருப்பான் போல. அத கேட்காம ஸ்பூன சுத்தி விடுறான். அதுவும் அந்த ஸ்பூன் சுத்தும்போதே வேணும்னு அதுல கால் வைக்கிறான். அப்ப அந்த ஸ்பூன் யாங் யாங்க பார்த்து நிக்குது. உடனே அவன் யாங் யாங்க பிடிக்க போக, "வேணாம் வேணாம். எதுவா இருந்தாலும் என் பொண்ண எதுவும் செய்யாத. என்ன வேணா பண்ணிக்கோ" அப்படின்னு ஹீரோயினோட பிரதர் வர, "ஓ! அப்படியா? உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லு" அப்படின்னு புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். "யோயோ! என்னய்யா உண்மைய சொல்லுனா நான் என்னத்தய்யா சொல்லணும்? உனக்கு என்னதாய்யா வேணும்?" அப்படின்னு அவன் கேட்க, "உனக்கு தெரிஞ்ச ரகசியம் எல்லாத்தையும் சொல்லிடு. எல்லா ரகசியத்தையும் சொல்லிடு" அப்படின்னு கேட்க, "ரகசியமா? என்ன ரகசியம்? சரி, சரி நான் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுறேன். எனக்கும் என் ஒய்ஃப்‌க்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு நான் சரியா சம்பாரிச்சு போடலன்னு சொல்லி, அவ வேற ஒருத்தன இழுத்துட்டு ஓடி போயிட்டா" அப்படின்னு சொல்ல, இத கேட்ட உடனேயே நம்ம ஹீரோயினோட அப்பா, "என்னது உன் ஒய்ஃபு உன்ன விட்டுட்டு ஓடி போயிட்டாளா? இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்ல" அப்படின்னு அவரு சண்டைக்கு வர, இந்த நடுவுல இருக்க லீ தான் விலக்கி விட்டுட்டு, "ஏய் உனக்கு கொஞ்சமாவது வெட்கம் இருக்கா? ஒரு ஆம்பளையா இருந்துட்டு உன்னோட ஒய்ஃப் ஓடி போயிட்டான்னு இப்படி சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு டக்குன்னு எல்லாரும் நல்லா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே லீ உஷாராயி, "இருங்க இருங்க, என்ன நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா? ஒழுங்கா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய சொல்லிடுங்க. இல்லன்னா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப அவன், "ஓ! உன்கிட்ட கேட்கணுமா? சரி கேட்கிறேன். உனக்கு லின்யான பத்தி ஏதாவது ரகசியம் தெரியுமா? அத என்கிட்ட சொல்லு" அப்படின்னு கேட்குறான். அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பிரின்ஸ் ஷாவோ சொல்லி தான் இவங்க இந்த பிளேஸ்ல வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ இப்ப ஹீரோவ பத்தின விஷயத்த விசாரிக்கிறாங்கன்னா, ஹீரோவ பத்தின பெர்சனல் விஷயம் எல்லாமே பிரின்ஸ் ஷாவோக்கு தெரியும். ஸோ அஃபிஷியலா ஏதோ தான் இவங்க விசாரிக்கிறாங்கன்னு புரிஞ்சுகிட்டு, ஹீரோயின் கரெக்ட்டா, "அது எனக்கு லின்யான பத்தி என்ன தெரியும்னா, 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தாரு. அவரோட பையன் தான். இப்ப லின்யான் அவனோட அடையாளத்த மாத்திட்டு வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "இந்த விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஏதாவது தெரியாததா இருந்தா சொல்லு" அப்படின்னு அவன் கேட்க, "தெரியாததுன்னா, ஆ அரசி ஃபுகாய் இருக்காங்கல்ல, அரசி ஃபுகாய் கூடயே லின்யானும் போக போறானாம். அப்பதானே லின்யானுக்கு தேவைப்படுற எல்லாமே அரசி மூலியமா கிடைக்கும்" அப்படின்னு சொல்ல, உடனே இவன் என்ன செய்றான்னா, இந்த விஷயத்த போயி அவனோட அப்பா கிட்ட சொல்றான். அப்ப அவரு யோசிக்கிறாரு. ஏன்னா, அவரு ஏற்கனவே நம்ம ஹீரோ கிட்ட அந்த அரசி கூடவே சொன்னதுக்கு, ஹீரோ போமாட்டேன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ, அத அவரு யோசிச்சுட்டு, "அந்த ஃபேமிலி உன்ன ஏதோ குழப்பி விட பார்க்குறாங்க" அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பையன், "அப்படியா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. உங்களுக்கு லின்யான் உங்கள எதிர்த்து நிக்க போறான்னு தெரிஞ்ச உடனேயே, அவன அப்படியே நம்ம ரூட்லருந்து விலக்கி வச்சிட வேண்டியது தானே! அவன் கதைய முடிச்சிருக்கலாமே! அத விட்டுட்டு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதோட இந்த ஃபேமிலிய வேற எதுக்கு இங்க கூப்பிட்டுட்டு வந்து வச்சிருக்கீங்க? 2 தட்டு தட்டுனா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்" அப்படின்னு சொல்ல, "வாய மூடு. இந்த ஃபேமிலி லின்யானுக்கு எவ்ளோ முக்கியம்னு தெரியுமா? லின்யானுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆயிருந்த என்கேஜ்மெண்ட்ட அவன் கேன்சல் பண்ணியிருக்கான். இருந்துமே அந்த ஃபேமிலிய அவன் அவன் வீட்லயே இவ்ளோ நாளா வச்சிருக்கான் அப்படின்னா, இந்த ஃபேமிலி அவனுக்கு எவ்ளோ முக்கியம்ன்றத தெரிஞ்சுக்கோ. அதனால அவங்கள எதுவும் பண்ணாத. அதுக்கு பதிலா இனிமே அவங்களுக்கு சாப்பாடே குடுக்காத. பசி வந்தா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க" அப்படின்னு இவன் சொல்றான்.
இன்னொரு பக்கம் இப்பதான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அப்பதான் இவங்க எல்லாரும் போன விஷயமே தெரியுது. உடனே ஹீரோவுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சு, அப்படியே ஷூசி சிட்டிக்கு கிளம்பி வரும்போது, திடீர்னு அந்த இடத்துக்கு அரசனோட தூதுவர் வராரு. அவர் வந்து, "ஐய்யய்யோ! அரசர் லின்யான பார்க்கணும்னு சொன்னாரே!" அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் சமாளிக்கணும்னு, "அது அது எங்க பாஸுக்கு கொஞ்ச நாளா நெஞ்சு வலி. அதான் அவர் இப்ப டாக்டர பார்க்கணும்னு போயிட்டு இருக்காரு. வந்தோனே வர சொல்றேன்." அப்படின்னு சமாளிச்சு அனுப்பி வைக்கிறான். இங்க இவங்க எல்லாருமே ஜெயில்ல இருக்காங்க. பாவம் இவங்க யாருக்குமே சாப்பாடே குடுக்கல. 2 நாளா பட்டினி கிடக்குறாங்க. ஒரு டைம்க்கு மேல தாங்க முடியாம அங்க இருக்க ஆளுங்க கூடயே போட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்துமே அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல. இப்ப என்ன செய்றதுன்னு தெரியாம இவங்க அந்த இடத்துல இருக்கும்போது, அப்ப ஹீரோயினோட அப்பா, "ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த சுவர்லாம் ஈரத்துல ஊறி போயிருக்கு." அப்படின்னு காமிக்க, "ஆமா, ஊறி போயிருக்கு." "அப்படின்னா?" அப்படின்னு சொல்லி அவங்க மேல இருக்க அந்த மரத்தால செய்யப்பட்ட ஜன்னலையே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சூஷி சிட்டிக்கு வந்துட்டான். இவங்க இருக்க பிளேஸ்க்கும் வந்துட்டான். பட் நம்ம ஹீரோவ உள்ள அலோ பண்ண மாட்றாங்க. எல்லாரும் சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. இவனும் எப்படியோ அடிச்சு தள்ளி விட்டுட்டு வரான். பட் அப்படியுமே வராங்க. உடனே ஹீரோ, "இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல தான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன். உங்க எல்லார் கூடயும் நான் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கேன். மறுபடியும் என்கிட்ட வாங்கி கட்டிக்கணுமா?" அப்படின்னு கேட்க, உடனே அவங்க எல்லாருமே பயந்துட்டு விலகி போக, நம்ம ஹீரோ உடனே ஹீரோயின தேடி வர்றான். பட் அந்த பிரின்ஸ் ஷாவும் வந்து தடுக்கிறாரு. "இங்க பாரு, அந்த குடும்பத்து மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால அவங்கள என்கிட்ட விட்டுரு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, "முடியாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க." "ஏய், நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, கேளு." "முடியாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க." அப்படின்னு ஹீரோ சொல்ல, "ஓ, நான் சொல்றத கேட்க மாட்டியா? சரி, இவன அவங்க இருக்க இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போங்க." அப்படின்னு ஒரு ஆள விட்டு அனுப்பி வைக்க, உடனே அந்த லீ கேட்குறான், "அப்பா ஏன்ப்பா இவன்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறீங்க? கஷ்டப்பட்டு அந்த ஃபேமிலிய இங்க கூப்பிட்டுட்டு வந்து இவன் கூடயே அனுப்பி வைக்க போறீங்களா?" அப்படின்னு கேட்க, "டேய், புரியாம பேசாத. அவன் இப்ப இந்த சிறைச்சாலைக்கு போறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீ அதுக்குள்ள போயி சிறையில இருக்கவங்கள வேற இடத்துக்கு மாத்திடு." அப்படின்னு சொல்ல, சரின்னு இந்த லீவுமே போறான். கடைசியில அங்க போய் பார்த்தா, ஜன்னல் வழியா நம்ம ஹீரோனோட ஃபேமிலியே எஸ்கேப் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவுமே இத பார்க்க, அந்த இடத்துல நின்னு அப்படியே ஹீரோ சிரிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே தப்பிச்சு காட்டுல ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால ஓடவே முடியல. ஏன்னா 2 நாளா சாப்பிடல இல்லையா? ஸோ அப்படியே கீழ விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின், "சரி வாங்க, பக்கத்துல ஏதாவது பழம் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு தேடி போம்போது, அப்போ அங்க சின்ன சின்னதா ஒரு விதை இருக்கு. இத யாயாங் பார்த்துட்டு, "ஆன்ட்டி இத பாருங்களேன். இது வந்து அந்த காரமா இருக்குமே, அந்த விதை தானே?" அப்படின்னு கேட்க, "ஆமாமா, இது சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல, அதுதான்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆனா இது ஒரு வேளை வேற விதையா இருந்தா என்ன செய்றது? இத நம்ம சாப்பிடலாமா?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, இத கவனிக்காம அந்த ஹீரோனோட பிரதர் உடனே, "அப்பாடா! சாப்பிடறதுக்கு ஏதோ கிடைச்சிருச்சு போல இருக்கு." அப்படின்னு அந்த விதைய எடுத்து அப்படியே வாயில வச்சுட்டு, "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்றான். "அப்பா, உங்கள யாரு சாப்பிட சொன்னது?" அப்படின்னு யாயாங் கேட்க, "ஐயோ! இது காரமா இருக்கும். நீங்க சொல்லவே இல்லையே." அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சிடுறான். உடனே இவங்க, "ஓ! அந்த விதை காரமா இருக்கா? அப்படின்னா அது சாப்பிடக்கூடிய விதை தான். இப்ப நம்ம பக்கத்துல இருக்க ஆத்துல இருந்து மீன புடிச்சு, இந்த விதையும் சேர்த்து போட்டு ஒண்ணா சமைச்சு சாப்பிடலாம்." அப்படின்னு ஜாலியா எல்லாரும் ஒண்ணா மீன புடிச்சு அத சமைச்சு சாப்பிடுறாங்க. பட் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே, அந்த பிரின்ஸ் ஷாவோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா, "இங்க பாரு, இவங்கள நாங்க சமாளிச்சுக்கிறோம். நீ யாயாங்க கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் யாயாங்க கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடி வரா. ஆனா ஒருத்தன் மட்டும் உஷாரா இவங்கள தொரத்திட்டு ஓடி வந்துட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேராலயுமே ஓட முடியல. உடனே ஹீரோயின், "இங்க பாரு யாயாங், நீ இங்கேயே பத்திரமா இரு, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் கோழ, வந்து என்ன தொரத்து." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கவன திசை திருப்புறதுக்கு அங்கிருந்து அப்படியே ஓடி போக, பாவம் யாயாங் அப்படியே அழுதுட்டே உட்கார்ந்திருக்கா. இன்னொரு பக்கம் பாவம் இவங்களால சுத்தமா மேனேஜ் பண்ணவே முடியல. அங்க இருக்கவனும் ஒரு கட்டத்துல, "உங்கள" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வெட்ட வரும்போது, கரெக்ட்டா நடுவுல ஹீரோ வந்து தடுத்துடுறான். அங்க இருக்கவங்களும் ஹீரோவ பார்த்து பயந்து ஓடிடுறாங்க. அப்ப ஹீரோ, "நீங்க எல்லாரும் ஓகே தானே? ஆமா, யாயாங்கும், ஷியாவும் எங்க?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "அது அவங்க 2 பேரும் அந்த பக்கமா முன்னாடியே ஓடிட்டாங்க." அப்படின்னு இவங்க சொல்ல, உடனே அவங்க 2 பேரையும் தேடி ஹீரோ போக ஆரம்பிக்கிறான். போய் ரொம்ப நேரமா தேடுறான். அப்பதான் ஒரு பிளேஸ்ல இருந்து யாயாங் அழுதுட்டே ஓடி வரா. இவனுகிட்ட போய், "யாயாங், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஆமா, ஷியா எங்க?" "அது ஆன்ட்டி வந்து என்ன தொரத்திட்டு வந்து அவன திசை திருப்பணும்னு சொல்லிட்டு அந்த பக்கமா ஓடிட்டாங்க. ஆனா திரும்ப வரவே இல்ல." அப்படின்னு சொல்லி அழறா. "அந்த பக்கமா? சரி நான் பார்க்குறேன்." அப்படின்னு ஹீரோ போறான். பட் நம்ம ஹீரோயின் இங்க ஓடி வந்திருப்பாங்கல்ல, வந்து எங்க தெரியுமா நிக்கிறாங்க? ஒரு மலையோட உச்சியில நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் அவள தொரத்திட்டு வந்தது அந்த பிரின்ஸ் ஷாவோட பையன் லீ தான். இப்ப இவன், "என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டியா?" அப்படின்னு கிட்ட வரும்போது, "லின்யான் வந்துட்டீங்களா?" அப்படின்னு இவ கேட்கிறா. "லின்யானா?" அப்படின்னு இவன் திரும்பும்போது, அவன் மேல அப்படியே இவன் மண்ணள்ளி போட்டுட்டு தப்பிக்கணும்னு பார்க்குறா. பட் அப்படியுமே அவன் மடக்கி புடிச்சுட்டு, "நீ சரியான புத்திசாலியா இருக்க. ஆனா உன்ன நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு கத்தி எடுத்துட்டு கிட்ட வரும்போது, உண்மையாவே பின்னாடி ஹீரோ வந்துடுறான்.
உடனே ஹீரோயின், "லினியான் நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, இப்போ என்ன ஏமாத்தலான்னு பாத்தியா? உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு கிட்ட வரும்போது, நடுவுல நம்ம ஹீரோ பாஞ்சு அவனை தடுக்கிறதுக்காக அவனை அப்படியே வெட்டிடுறாரு. உடனே வழியில போய் அவன் கீழே விழ, அவ தான் சொன்னால பின்னாடி நான் நிக்கிறேன்னு, நீ கவனிக்க மாட்டியா? அப்புறம் ஷியா உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேசும்போது, அந்த லீ அவன் கையில இருந்து ஒரு சின்ன அம்பு இருக்கும். அதை அப்படியே ஹீரோவை பார்த்து விட, அவன் அத தடுத்துடுறான். ஆனா, அப்ப நம்ம ஹீரோயின் பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி அப்படியே மலை மேல இருந்து விழ, நம்ம ஹீரோவும் அவள பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழ விழ, 2 பேரும் அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க அந்த மலைய பிடிச்சிட்டு. நம்ம ஹீரோவும், "என் கைய பத்திரமா புடிச்சுக்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஐயோ! லினியான் என்ன காப்பாத்து. நான் இன்னும் வாழ்க்கையே வாழல. என்ன அப்படியே விட்டுறாத" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. "ஒண்ணும் ஆகாது. என் கைய புடிச்சுக்கோ" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த லீ வந்து, "என்ன கடைசியில உன் வலையில இந்த பொண்ணு விழுந்துட்டாளா? ஆனா இதுக்கு மேலேயும் உங்க 2 பேராலயும் உயிர் பொழைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் நம்ம ஹீரோ மேலே ஒரு அம்பு விட்டுடுறான். அதுவும் கரெக்டா கையிலேயே குத்திருது. உடனே கையில இருந்து ரத்தம் கொட்டுது. ஒரு கையில அம்பு குத்தி இருக்கு, இன்னொரு கையில ஹீரோ கையால ஹீரோயினை புடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றா. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு, இல்ல என்ன காப்பாத்த ட்ரை பண்ணா இவரும் இறந்து போயிடுவாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாருங்க லின்யான், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். அதோட எங்க அப்பா அம்மாவை நீங்க தான் இனிமே நல்லா பார்த்துக்கணும் சரியா? என்னை விட்டுருங்க அப்படின்னு அவ கையை விட்டுடுறா. பட் அவன் விடல, புடிச்சிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க ஷியா? நமக்கு ஒன்றும் ஆகாது, என் கையை விடாத அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல என்னால உங்களுக்கும் எதுவும் கெட்டது நடக்க வேணாம். என் கையை விட்டுருங்க. ஆனா என்னோட அம்மா அப்பாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க சரியா? என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லி அவ இழுக்கிறா. பட் அப்பவுமே ஹீரோ அவ்வளோ வலியிலையுமே ஹீரோயினோட கையை விடாம டைட்டா பிடிச்சிட்டே இருக்கான். இந்த நேரத்துல அந்த லீ வேற மறுபடியும் அம்ப விடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீட்டும் போது, கரெக்டா எங்கிருந்தோ ஹீரோயினோட ஃபேமிலி வந்து அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் கஷ்டப்பட்டு மேலே தூக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மேலே வந்த உடனேயே ஹீரோயினை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு, "உனக்கு எதுவும் இல்லைல்ல? நான் உன்னை இதுக்கு மேலே பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறான். இதை சுற்றி இருக்க எல்லாரும் என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும், "உனக்கு எதுவும் இல்லையே?" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, "எனக்கு எதுவும் இல்லை, ஆனால் உங்களுக்கு தான் அடிபட்டுருச்சு பாருங்க, ரத்தம் கொட்டிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்ல, "எனக்கு எதுவும் இல்லை, மருந்து போட்டால் சரியாயிடும். சரி வாங்க கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து இவங்க கிளம்புறாங்க. அதோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு காயத்துக்கு கட்டும் போட்டு விடுறாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்ப சோகமாக மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்க, இது சின்ன காயம் தான் சரியாயிடும்" அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். "என்னது சின்ன காயமா? இதுவா சின்ன காயம்? முதல்ல இந்த மருந்தை சாப்பிடுங்க" அப்படின்னு அவள் ஊட்டி விட போக, "இல்லை இல்லை வேண்டாம் கூட நானே சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு அவனே கையில் வாங்கி சாப்பிட்றான். அப்போ ஹீரோயின் ரொம்ப வருத்தமா ஹீரோ கையில் இருக்க காயத்தை பார்த்துட்டு, "இது ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கிட்ட வரும்போது, அப்போ ஹீரோயின் கிட்ட ஃபேஸ் எடுத்துகிட்டு போய், "இல்லை வலிக்கலை" அப்படின்னு சொல்கிறான். ஒரு நிமிஷம் ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. டக்குன்னு நகர்ந்து வரும்போது அங்கே இருக்க எல்லாமே கீழே கொட்டிடுது. உடனே அவ, "ஐயோ என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பேப்பர்ஸ்லாம் எடுத்து வைக்கும் போது, ஒரு பேப்பரை மட்டும் அவள் எடுத்து படிச்சிடுறா. அப்போ அவ, "இதில் எழுதினவங்க இது ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க" அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிற? இல்லை, வழக்கமாக கேஸை பற்றி எழுதும் போது அவசர அவசரமாக எழுதுவாங்க. ஆனால் இது ரொம்ப பொறுமையாக எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேற எதையோ பார்த்து அப்படியே காப்பி பண்ணி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போக, அப்போதான் ஹீரோ யோசிக்கிறான். ஆமா, இந்த கேஸை எப்படி இவ்வளோ நீட்னஸா எழுதியிருக்காங்க? அதுவும் என்னோட அப்பா கேஸ் நடந்த டைம் ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. இது எப்படி இவ்வளோ கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம ஹீரோ இந்த விஷயத்த சொல்றாரு. அவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு, அப்படின்னா அந்த டைம்ல இந்த கேஸை எடுத்து நடத்தினது அந்த ஃபுகாயோட ஹஸ்பண்ட். அவர் இந்த கேஸ் ரிலேட்டடா வேற ஏதோ ஃபைல் எழுதி வச்சிருந்திருக்காரு. பட் அவர் கோமாக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க தான் வேற ஃபைலை மாத்தி வச்சிருந்திருக்கணும். அதனால தான் இந்த ஃபைல்ல இருக்க ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளோ அழகா இருக்கு. ஆனா அவர் ரெடி பண்ண அந்த ஃபைல் எங்க போயிருக்கும் அப்படின்னு கேட்க, ஒருவேளை அது இன்னுமே பிரின்சஸ் ஃபுகாய் கிட்ட தான் இருக்கு போல அப்படின்னு சொல்ல, அதை எடுத்தா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அதோட ஹீரோ கிளம்பி நைட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ நம்ம ஹீரோனோட ஃபேமிலியே ஹீரோ கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாங்க. "ரொம்ப நன்றி, உங்களால் தான் இப்போ நாங்கள் இப்படி உயிரோட இருக்கோம், ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லும் போது, "நீங்கள் நன்றி சொல்கிறீங்க? நியாயமா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா என்னால் தான் நீங்களும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க" அப்படின்னு சொல்ல, "ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் தான் எங்களை வந்து காப்பாற்றிட்டீங்களே. ஆனால் நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. "என்ன விஷயம்?" "இல்லை, அவங்க உங்களை பற்றின ரகசியம் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்களும் அரசி ஃபுகாயும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ,
பரவால்ல. நீ பத்திரமா இருக்கல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல, எது அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இல்ல நீங்க எல்லாரும் பத்திரமா இருக்கீங்கல்ல, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதோட ஹீரோ சொல்றான், "இங்க பாருங்க, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை தான். அதனால நீங்க எதுக்கும் இங்கேருந்து கிளம்பிடுங்க" அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயினோட அம்மா, "என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, எங்கள பொறுத்தவரைக்கும் நீங்களும் என்னோட பையன் மாதிரி தான். எப்படி உங்கள மட்டும் தனியா விட்டுட்டு எங்களால முடியும்?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, உங்கள மட்டும் எப்படி தனியா விட்டுட்டு முடியும்? இங்க பாருங்க, நாங்க உங்கள எங்களோட ஃபேமிலி மெம்பரா தான் பார்க்குறோம். இல்லன்னா சொல்லுங்க, உங்கள எங்களோட பையனாவே நாங்க தத்தெடுத்துக்கிறோம்" அப்படின்னு அவங்க சொல்ல, "என்னது?" அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறா. பட் இன்னொரு பக்கம் ஹீரோயினோட பிரதர், "இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க. இனிமே நீங்க எங்க குடும்பத்துல ஒரு ஆள். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்க வந்து நிப்போம். இனிமே நீங்க என்ன அண்ணன்னு கூட கூப்பிட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்ல, "அப்படியா?" அப்படின்னு ஹீரோ சிரிச்சுட்டு ஹீரோயினையும் பார்க்க, ஹீரோயினும் அப்படியே சிரிச்ச மாதிரி ஹீரோவ பார்த்துட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க ஹோட்டல் ஓப்பன் பண்றாங்க. அப்ப அங்க வர்றவங்கலாம் நெறைய விஷயம் பேசிப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா, அம்மா சம்மந்தப்பட்டது ஏதாவது பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ஒட்டு கேட்டுட்டு, அன்னைக்கு நைட்டே வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அவங்க கேட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதோட அரண்மனையில மிஸ்டர் மிங்ன்னு ஒருத்தர் இருக்காராமே, அவரோட கொள்ளு பேத்திய உங்களுக்கு அவரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நெனைக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்ல, அந்த விஷயம் எனக்கும் தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே ஹீரோயின் ஹீரோ ஃபேஸ பாக்க, "இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின பார்த்து, "என்னாச்சு உன் ஃபேஸ் ஏன் இப்படி போயிடுச்சு?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்கா. அதோட நைட் ஆகுது. என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ரொம்ப லவ் வந்துடுச்சு போல. நம்ம ஹீரோ கூட ஸ்டார்ட்டிங்ல அங்க ஓட்டு மேல உட்காந்து பேசியிருப்பாங்கல்ல, இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசியிருப்பாங்கல்ல, அது அதோட ஹீரோவ கிஸ் பண்ணது. அதுக்கப்புறம் மலை மேலேருந்து ஹீரோ விழும்போது, அப்பவுமே அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம ஹீரோயினோட கைய டைட்டா புடிச்சிட்டு இருந்திருப்பாருல்ல, அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டே இருக்கு. ஒரு வேள நமக்கு அவர் மேல லவ் வந்துருமோ? அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடயே இருக்கா. கரெக்ட்டா இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.